நமஸ்காரம். கல்யாண பத்திரிகை அடிக்கும்போது பெண் வீட்டுக்காரர்களும் அடிக்கலாம், தனியே அடிக்கலாம். பிள்ளை வீட்டுக்காரர்களும் தனியே அடிப்பார்கள். பெண் வீட்டுக்காரர்கள் பத்திரிகை அடித்தால் பெண்ணின் பெயர் முதலில் இருக்கும், பிள்ளையின் பெயர் பின்னால் இருக்கும். பிள்ளை வீட்டுக்காரர்கள் அடித்தால் பிள்ளையின் பெயர் முன்னால் இருக்கும், பெண்ணின் பெயர் அடுத்து வரும். சில இடங்களில் இருவரும் சேர்த்தே அடிப்பார்கள். இரு வீட்டார் அழைப்பு என்று போட்டு விடுவார்கள். பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளையை என்னவாக பார்ப்பார்கள்? நம் வீட்டு பெண்ணினுடைய கணவன். அது எவ்வளவு வயதானாலும் இந்த எண்ணம் மாறாது. இன்னும் கேட்டால், அது கிராமமாக இருந்தால் அந்த கிராமமே அப்படித்தான் நினைக்கும். நம் கிராமத்து பெண்ணினுடைய கணவன். பலரும் மாப்பிள்ளை வந்திருக்கிறார்னு சொல்லலாம். தனி மரியாதையெல்லாம் கிடைக்கும். இது இன்றும் நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயத்திலேயே இந்த வழக்கத்தை பார்க்கலாம். இத்தனைக்கும் அந்த மாப்பிள்ளை ரொம்ப பெரிய மனுஷராக கூட இருக்கட்டும், பெரிய வேலையோ பதவியோ எப்படியோ பிரபலமானவராக இருக்கட்டும், இருந்தாலும் இவர்களை பொறுத்தவரை இந்த பெண்ணின் கணவன். அந்த பெண்ணை இட்டுத்தான் அவனையே பார்ப்பார்கள். அந்த பெண்ணின் பெயரை சொல்லி அவளுக்கு புருஷன் என்றுதான் அநேகமாக அவர் பெயராகிவிடும். இதெல்லாம் இப்ப எதற்கு சொன்னேன்? நம் வீட்டு வழக்கத்தை பேசுவதற்காக சொல்லவில்லை. சீதை பிறந்தது மிதிலா தேசத்தில், ஜனகபுரியில், அதாவது இன்றைக்கு இருக்கும் நேபாளம். அன்று நேபாளமும் பீகாரின் ஒரு பகுதியும் சேர்ந்துதான் மிதிலா தேசம். மைதில பாஷை என்கிற மொழி கூட இருக்கிறது. சீதைக்கே மைதிலி என்கிற பேர் உண்டு. வைதேகி, மைதிலி, ஜானகி, சீதா இதெல்லாம் சீதையினுடைய திருநாமங்கள். ராமன் எவ்வளவோ உயர்ந்தவர், திருமாலின் அவதாரம், அயோத்தி பட்டணத்தின் அரசர், இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர், சூரியகுலத்தில் தோன்றினவர், தசரத மகாராஜாவனுடைய மூத்த பிள்ளை, பெரும் வீரர், குணசாலி, எல்லாம் இருக்கட்டும். ராமன் ராமன் ராமநவமி ஸ்ரீராமநவமி என்று கொண்டாடி கொண்டே இருப்போம். அயோத்தியில் பெரிய கோயில் கட்டப்பட்டு விட்டது. எல்லாம் ஒருபுறம். அந்த ராமனை ஜனகபுரிக்காரர்கள் எப்படி பார்ப்பார்கள்? மிதிலா தேசத்தவர்கள் என்னன்னு பார்ப்பார்கள்? நம்ம சீதையின் கணவன், சீதாராமன், சீதாபதி, ஜானகிபதி, சீதாபதி, ஜானகிராமன். எத்தனை பேர் இந்த பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எத்தனை பேருக்கு சீதாபதி, ஜானகிராமன் என்றெல்லாம் பேர். சீதாராமன், ஜானகிராமன், இந்த பேரெல்லாம் யாருடைய கண்ணோட்டத்தில் இருக்கும்? எப்ப சீதையினுடைய பெயர் முன்னால் வருகிறதோ, ஜானகி பெயர் முன்னால் வருகிறதோ, அப்ப பெண் வீட்டார் பத்திரிகை தானே. இப்பதானே சொன்னேன், பெண் வீட்டார் அடிக்கும் பத்திரிகையில் பெயர் முன்னால் இருக்கும். அதுபோல ஜானகி ராமன் இருக்கிறது. ராமன் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டார், அதனால பட்டாபிராமன் என்னும் பெயர். ஆனா பொதுவா சீதாராமன், ஜானகிராமன். இது யார் கண்ணோட்டத்தில்? மிதிலா தேசத்தவர்கள் கண்ணோட்டத்தில். அவர்களுக்கு அயோத்தி, ராமன், தசரதனுடைய மகன், அதெல்லாம் பின்னால். ஜனகனுடைய மகள் சீதையின் மணாளன் ராமன். சனகந்தன் திருமருகா தாசரதி என்று ஆழ்வாரும் பாடுகிறார். இதிலிருந்து ஒன்று புரிகிறது. நாம் எப்போதும் தாயார் வீட்டவர்களாக இருக்க வேண்டும். மகாலட்சுமியின் வீட்டுக்காரர்களாகவே இருப்போம், அவளுடைய ஊர்க்காரர்களாகவே இருப்போம். நமக்கு தாய் மகாலட்சுமி. அப்ப பெருமானை என்னன்னு பார்க்கலாம். நம் மகாலட்சுமிக்கு கணவன், நம்ம வீட்டு பெண், நம்முடைய ஊர் பெண்ணுக்கு கணவன் என்றே அவரை பார்க்க வேண்டுமாம். அப்ப பிள்ளை வீட்டாரே யாரும் இல்லையானால் இருக்க மாட்டார்கள் போல் இருக்கிறது. எல்லாருமே பெண் வீட்டவர்களாக இருக்கத்தான் விரும்புகிறார்கள். இன்றைக்கும் மிதிலா தேசத்துக்கு, அதாவது நேபாளத்துக்கு சென்றால்
அங்க சீதா நவமியை ஓஹோன்னு கொண்டாடுவார்கள். அது ராமநவமிக்கு பின்னால் வரும். அவர்களை பொறுத்தவரை எல்லாமே அவள்தான். அதப்போல் நமக்கும் எப்போதும் தாயார் சன்னதி, முதலில் தாயாரிடத்தில் போய் வேண்டுவதுதான் தேவை. தாயாருடைய பரிந்துரையின் பேரில் பெருமானிடத்தில் செல்கிறோம். இவள் சொன்னால் அவர் கேட்பார். அவரோடு நமக்கு நேரடி தொடர்பா? இல்லை. நம் வீட்டு பெண்ணுக்கு கணவன் சீதாபதி ஜானகிராமன் போலே. அப்படி இருப்போமானால் பெருமானும் நம் குற்றங்களை பார்க்க மாட்டார், கோவிக்க மாட்டார். எப்போதும் சந்தோஷத்தோடையே மகிழ்ச்சியோடையே நம்மிடத்தில் பழகுகிறார். நம் குற்றங்களை எல்லாமும் போக்குகிறார், நல்லதையே நல்குகிறார். இது அன்றிருந்த ராமாயண கதையிலும் இப்படித்தான். இன்று வழக்கத்தில் ஊரில் நடப்பதும் இப்படித்தான். நம் பாரத தேசத்தில் தான் இத்தனை பழமையாக புராணங்களில் இதிகாசங்கள் இருப்பது இன்றளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் வழக்கத்தில் நடைமுறையிலும் காணலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.